Привет, друзья! В этой видеокамере есть настройка звука микрофона, аудиокабель, микрофонный кабель, двухсторонний кабель XLR для мужчин и женщин. ஆடியோக்கு வந்து என்னென்ன பின்னு தேவை என்னென்ன கேபிள் தேவைங்கிறது ஒரு வாட்டி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைக்கு, அதே மாதிரி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான கேபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு XLR மேலு ஃபீமேலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா RC பின்னு. Двухсторонний разъем для подключения микрофона XLR к женскому жакету стерео, двойной мужской женский мужской кабель XLR. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட XLR ஃபீமேலு, ஒரு ஃபோனோ ஜாக்கு, ஒரு ஸ்டீரியோ, ஒரு டபுள் சைடு ஆர்சி, ஸ்டீரியோ சிங்கிள் சைடு ஆர்சி, ஃபோனோ ஜாக்கு சிங்கிள் சைடு ஆர்சி, ஃபோனோ ஜாக்கு டபுள் சைடு ஆர்சி, XLR மேலு ஃபீமேலு, பேக் சைடு ஆர்சி ஃபீமேல். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோ ஜாக்கு, இந்த சைடு வந்து மேல் XLR மேல். ஸோ என்னடா இவ்வளோ கேபிள் இவ்வளோ பின்னுலாம் இருக்குது, உங்களுக்கு இன்னும் Простота настройки заключается в максимальном использовании контактов XLR Male, XLR Female. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பின்னு காட்டினேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 30 மீட்ரு நான் ரெடி பண்ணது. இதில் வந்து ஒரு சைடு XLR மேலு, ஒரு சைடு XLR ஃபீமேலு. Итак, микрофон XLR с максимальным разрешением, оркестр и камера с громкоговорителем. மைக்கு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்கெஸ்ட்ராவில் அந்த ஆடியோ ஸ்பீக்கர் மேலே இதை தொங்க விடுவோம். இதை வந்து கேமராவில் கொடுத்துருவோம். Так что для интервью используйте разъем для микрофона XLR с максимальным разрешением. இந்த சின்ன சின்ன இன்டர்வியூக்கு எடுக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் சின்ன கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 15 மீட்டர் தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு கூடவே வர்றது. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து XLR வந்து ஃபீமேல் இருக்கும், நம்ம இது மைக்குக்கு கொடுத்துருவோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபோனோ ஜாக் தான் கொடுத்துருப்பாங்க. Таким образом, камера — это разъем для подключения камеры, а разъем для подключения микрофона XLR в адаптере, изготовленном компанией MX. இந்த மாதிரி ஒரு பின் ஒன்று வாங்கிக்கணும். XLR மேலு, ஃபோனோ ஜாக் ஃபீமேல், இந்த பின் அடாப்டர். இது இங்கே வச்சுருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா MX கம்பெனி தான். Итак, адаптер подключен к камере. அடாப்டர் வாங்கி நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதை அப்படியே கேமராவில் கொடுத்துடலாம். இது Итак, штифт на левой и правой платах микшера — это RC. அதேமாதிரி இந்த கேபிள் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இது டேக் பண்ணியிருப்பேன். ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்ட்டு 2 இது அப்போது டேக் பண்ணியிருப்பேன். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ மிக்சர் போர்டில் வந்து நிறைய சில இடத்துல வந்து சொல்லுவாங்க RC கொடுத்துருங்க, RC அவுட்டு, RC இன்னும் கொடுங்க அப்படின்வாங்க. Итак, штифт на внутренней стороне платы микшера — это камера XLR. மிக்சர் போர்டில் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம கேமராவுக்கு என்ன தேவைப்படும், கேமராவுக்கு இந்த பின்னு தேவைப்படும் XLR மேலு. Итак, камера такая-то, кабель обязательно должен быть RC இதை разъемом. வந்து கேமராவில் கொடுத்துடலாம் இந்த பின்னு. அப்படி இல்லை, சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஃபோனோ ஜாக்கு தான் தேவைப்படும் அப்படின்வாங்க. ஸோ அப்போ இந்த கேபிள் நம்ம கொண்டு போயிருந்தோம்னா நம்ம வந்து கம்பல்சரி இந்த பின்னு வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோ ஜாக்கு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா RC ஃபீமேல். Итак, вставьте плату микшера в кабель XLR мужской, XLR женский. இந்த சைடு வந்து நம்ம வந்து XLR பின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடு XLR பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு XLR தான் வேணும் அப்படின்வாங்க. இந்த கேபிள் நம்ம எடுத்துன்னு போயிருக்க பட்சத்தில் எனக்கு வந்து XLR தான் வேணும்னாங்கன்னா, அப்போ நம்ம வந்து XLR மேலு, XLR ஃபீமேல் வந்து இது வந்து RC ஃபீமேல் இருக்க மாதிரி நம்ம கொண்டு போயிடணும். ஒரு சைடு அவருக்கு, ஒரு சைடு நமக்கு ஒன்று வச்சுக்க வேண்டியதான். Так вот, аудио должно быть обязательно подключено к стереосистеме RC Female. அனுபவத்தில் நான் இது வாங்கி வச்சுருக்கிறது இவ்வளோ விஷயம். ஸோ எல்லா ப்ரோக்ராமுக்கும் கம்பல்சரி எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நான் இந்த பின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ பின். இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா RC ஃபீமேல்.
Итак, клиент получает полную версию песни в аудио-видео аудиозаписи с помощью ноутбука, аудиокабеля для ноутбука, оркестра ноутбука, звукового сопровождения. எனக்கு ஆடியோ மட்டும் வேணும், வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அவங்க பாடுறதை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த பின்னு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு லேப்டாப் அந்த மாதிரி எதாவது கொண்டு போயிருந்தீங்கன்னா, இந்த பின்னை வந்து லேப்டாப் ஆடியோ இன்னு இருக்கும் சிஸ்டத்தில், அதில் கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இந்த கேபிளில் கொடுத்துடலாம். இந்த பின்னை வந்து லேப்டாப்பில் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து ஆர்கெஸ்ட்ரா அந்த ஆடியோ Микшер, маршрутизатор, ноутбук, программное обеспечение для создания звука ноутбука, медиаплеер VLC. Таким образом, плата микшера копирует аудио стерео. Настройки звука Sony Camera Option Audio Option, Sony NX Camera, вход 1, вход 2, входной канал 1, входной канал 2, вход камеры 1, вход 2. Вход 1 линейный микрофон Mic Playes 48, вход 2 внутренних микрофона, внешний микрофон, микрофонный вход на внутренний микрофон, внешний микрофон, микрофон. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1 இன்புட் 2 ரெண்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1ல் வந்து லைனு மைக்கு அப்புறம் மைக் ப்ளஸ் 48ன்னு இருக்கும். அதேமாதிரி இன்புட் 2லேயும் அதேமாதிரியே இருக்கும். இதில் அதேமாதிரி இன்டர்னல் மைக்கு எக்ஸ்டர்னல் மைக்கு எம்ஐ ஷூன்னு இருக்கும். இதுலேயும் இன்புட் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மைக்கு எக்ஸ்டர்னல் மைக்கு எம்ஐ ஷூன்னு இருக்கும். Микрофон и микрофон на верхней панели камеры. கேமராலேயே வந்து டாப்பில் மைக் வந்து கொடுக்கலாம். நம்ம Компания Sony предлагает вариант с микрофоном Miшу. கொடுக்குற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து எம்ஐ ஷூ மைக்கு. Так вот, в Miшу, в моем ботинке, внутренний звук, звук камеры, оригинальный внутренний звук. எம்ஐ ஷூவில் வச்சிடணும். இந்த இன்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் ஆடியோ அந்த இந்த கேமராவில் இருக்க மைக்கில் இருக்க ஆடியோவே ஒரிஜினல் ஆடியோவே அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதாவது இன்டர்னலில் வச்சா Микрофонный вход для внутреннего микрофона 1, вход для внешнего микрофона 1, вход для внешнего микрофона 2. Внешняя кнопка внешнего микрофона подключена к внутреннему слою WAN. இன்புட் 2லேயும் எக்ஸ்டர்னல்லையும் வச்சுக்கணும். இந்த ரெண்டு பட்டன் எக்ஸ்டர்னலில் வச்சுட்டோடனே நம்ம வந்து மைக் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்குறோம். இன்டர்னல் 1லேயே பார்க்கலாம். Вход для входа WAN является внутренним в канале. இன்புட் கொடுத்துருக்கேன் நான். இன்டர்னல் ரெண்டும் கொண்டு வந்தோடனே இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆஃபில் இருக்கும். Если вы подключите микрофон к микрофону канала, то он будет подключен к микрофону канала. இப்போ நம்ம வந்து மைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஆன் பண்ணுறோம். நம்ம வந்து சேனல் 1ல் தான் கொடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மைக்கு ஒர்க் ஆகும். Привет, 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 меню настроек звука, входной канал XLR, выберите вход по одному. மைக்கில் வச்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள். ஹலோ ஹலோ சேனல் 2 வந்து ஒர்க் ஆகும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஹலோ 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 இப்போ வந்து சேனல் 2 ஒர்க் ஆகுது. சேனல் 1ம் பார்த்தேன், சேனல் 2ம் பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து 2 சேனலுமே வரணும், இது என்ன ஒரு சைடு தான் கேட்குமே அப்படின்ட்டு சொல்வீங்க இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண போனால் மெனு செட்டிங் போகிறோம். மெனுவில் போயிட்டு ஆடியோ செட்டிங்கில் எக்ஸ்எல்ஆர் செட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சேனல் செலக்ட்னு இருக்கும். இதில் வந்து input 1 by input 1 அப்படின்னு இருக்கும். Либо выберите на XLR отдельную ссылку, чтобы вести один входной канал, 2 входных канала.
XLR AGC லிங்க்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டுன்னு இருக்கும், லிங்க்டுன்னு இருக்கும். நம்ம வந்து லிங்க்டில் வச்சுக்கணும். இப்போ வெளியில் வந்தீங்கன்னா இப்போ வந்து மைக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இன்புட் 1 பை இன்புட் 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து இன்புட் 2ல் கொடுத்துருக்கோம். இப்போ அதை எடுத்து நம்ம இன்புட் 1ல் கொடுத்தா 2 சேனலும் ஒர்க் ஆகும். Привет, привет, привет. Итак, канал аудиовхода 1, вход 1, настройка звука на канале XLR. Выберите вход 1, вход 1. இன்புட் 1ல் கொடுத்துருக்கோம். இன்புட் 1ல் கொடுத்துட்டு மெனுவில் ஆடியோ செட்டிங்கில் XLR செட்டில் சேனல் செலக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1 பை இன்புட் 1 கொடுத்துருப்போம். Итак, на входе 1, вход 1, мы переключаем аудиовход на аудио XLR. வந்து ஆடியோ வரும். அப்போ வந்து இன்புட் 1ல் தான் நம்ம ஆடியோ வந்து XLR கொடுக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அது கீழே Канал связи раздельный номер 1, вход 1, два отдельных аудиовхода. Максимально используйте опцию микрофона Link Audio. ஒரு மைக்கம் கொடுத்தோம்னா 2 பேர் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒருத்தர் பேசுகிறது ஒரு மைக்கில், இன்னொருத்தர் பேசுகிறது இன்னொரு மைக்லேயும் பேசும்போது செப்பரேட்டாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நமக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் ஆகாது. இந்த லிங்க்டு தான் யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து மைக் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன். Итак, выберите опцию Audio Channel 1, второй канал, уровень звука автоматически вручную, выберите ручную настройку звука. ஏற்றுறது இது எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ஆட்டோ மேனுவல் 2 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வச்சிங்கன்னா இந்த இது நம்ம செலக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இது வந்து மேனுவலில் வச்சு தான் நம்ம ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Мы вручную регулируем громкость аудиовхода. ஆடியோ இன்புட் வர்றது வந்து கொஞ்சம் ஹையாக வரும் வால்யூம். Так что обязательное ручное воспроизведение звука. மேனுவல் வச்சா தான் ஒர்க் ஆகும். ஆட்டோவில் வச்சா அந்த இது ஒர்க் ஆகாது. ஆடியோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். В случае, если аудио разделено на отдельные каналы, редактирование аудиоканала выполняется с левой стороны, редактирование аудио с правой стороны. 2 சேனலில் அதை எடிட்டிங்கில் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அந்த இதுவும் நம்ம இப்போது பார்த்துடலாம். அதாவது எடிட்டிங்கில் எனக்கு லெஃப்ட் சைடு தான் ஆடியோ கேட்குது, இல்லை ரைட் சைடு தான் கேட்குது. இது எப்படி ஆடியோ வந்து 2 சைடுமே லிங்க் பண்ணுறது எடிட்டிங்கில் அப்படின்றத பார்த்துடலாங்க. Вставьте в слот для SD-карты аудиофильтр, отфильтруйте панель по умолчанию и сбалансируйте панель, а затем перетащите аудио в сторону. இருக்கும் ப்ளே பண்ணுறேன் கேள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு டியூவல் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி அவுட் இருக்குது, BNC இருக்குது, ஆடியோ அவுட்டும் இருக்குது லெஃப்ட் ரைட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் ப்ளே ஆகுது. இப்போ இது ஆடியோ வந்து 2 சைடு கொண்டு வரதுக்கு ஃபில்ட்ரு வந்து நம்ம இதுலேருந்தே எடுத்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பின்னு இருக்கும். பின்னுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும். அந்த எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபில்ட்ருன்னு இருக்கும், மேலேயே இருக்கும். வீடியோ ஃபில்ட்ரு ஆடியோ ஃபில்ட்ருன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பேன் பாட் அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும், பேன் பாட் அண்ட் பேலன்ஸ். அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம இந்த ஆடியோ மேலே போடுறோம். ஆடியோ மேலே போட்டோன்னே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது В окне «Вставить» выберите ручка вверх, а балансировка установите флажок. அது வந்து பேஸ்ட் ஆகிடும். நம்ம அதை செலக்ட் பண்ணி அந்த பேனபாட் அண்ட் பேலன்ஸுங்கிறத செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். В поле слева направо выберите канал или канал канала, наведя курсор на центр справа в центре копии файла HDMI USB. இதை வந்து இந்த கர்சரை வந்து சென்டராக கொண்டு வரணும். அதேமாதிரி இங்கே ரைட்டில் இருக்க கர்சரை இந்த சென்டருக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணும்போது 2 சேனலும் வந்து ப்ளே ஆகும். ஏவி அவுட் இருக்குது, BNC இருக்குது, ஆடியோ அவுட்டும் இருக்குது லெஃப்ட் ரைட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அனலாக் தான். அதேமாதிரி HDMI அவுட் இருக்குது, USB அவுட்டும் இருக்குது. நம்ம USB அவுட்லேருந்தும் அப்படியே ஃபைல் காப்பி பண்ணிக்கலாம், கார்டு இதுலேருந்து எடுக்காமல். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸோ இது EDS 7ல் В фильтре используйте одноканальный или аудиоканальный звук, иногда запись одной дорожки и редактирование клиента. கொண்டு வரலாம். இது வந்து பெரும்பாலும் நம்ம இந்த ஆடியோ கச்சேரிலாம் வீடியோ ஷூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம சிங்கிள் ட்ராக்கில் அது ரெக்கார்ட் ஆகிடும்.
நம்ம அதுக்காக அதை அப்படியே நம்ம எடிட் பண்ணாமல் கஸ்டமருக்கு கொடுத்துட்டோன்னா அது கொஞ்சம் அந்த இடம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. Программа для வீடியோவில் редактирования பார்க்குறதுக்கு. ஸோ видеофайлта அப்போ Audio எடிட்டிங் பண்ணும்போது SyncAd ஜஸ்ட் Pro ஒரு в சின்ன клипе на ஃபில்டர் временной மட்டும் நம்ம шкале எடுத்து போட்டு аудио. அதை Щелкните வந்து правой кнопкой 2 мыши சைடும் настройки звука ஆடியோ слева வர மாதிரி கொண்டு направо, வந்துடலாம். скопируйте இதுலேயே வந்து слева பார்த்தீங்கன்னா направо, CinCut скопируйте Pro справа சாஃப்ட்வேர் налево, இருக்கும். அதை очистите வச்சுருக்கவங்க слева направо, இந்த ஆடியோ очистите нужный раздел டைம்லைன் வச்சுட்டு SyncAd இதை Pro, அப்படியே чтобы அந்த в கிளிப்பு மேலே настройках ரைட் и கிளிக் பண்ணணும். редактировании ரைட் Adobe கிளிக் Premiere பண்ணிங்கன்னா அதில் Audio வந்து появился உங்களுக்கு фильтр рекламы ஆடியோ SyncAd செட்டிங் Pro. ஒன்று வரும். அதில் போனீங்கன்னா வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோன்னெலாம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் டு ரைட்டு காப்பி, காப்பி லெஃப்ட் டு ரைட்டு, காப்பி ரைட்டு டு லெஃப்ட்டு, கிளியர் லெஃப்ட் ஆடியோ, கிளியர் ரைட் ஆடியோ, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. இது வந்து CinCut ப்ரோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது CinCut ப்ரோலனா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎஸில் வந்து இந்த ஃபில்டரை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடோப் ப்ரீமியரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆடியோ செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆடியோ எப்படி எடிட்டிங்லேயும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது சம்மந்தமாக யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் Это полезное видео. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். Спасибо тебе.